எப்படி இருக்கு? அதிக ரத்தம் சேதமாயிருக்கு. உடனடியாக ரத்தம் செலுத்தியாகும். அது இப்ப எப்படி முடியும் டாக்டர்? மெட்ராஸ் பிளட் பேங்க்ல தான் ரத்தம் வரவழைக்கணும். அதுவரையிலும் தாங்காது. இப்பவே ரத்தம் செலுத்தியாகும். என்ன செய்யலாம்? டாக்டர், டேக் மை பிளட். என்னுடைய ரத்தத்தை எடுத்துக்கங்க. தியாகராஜன், உங்க ரத்தத்தையா? எஸ் டாக்டர். ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுடைய ரத்தம். பிறந்ததுல இருந்து நல்ல சாப்பாட்டையே சாப்பிட்டு உண்டான நல்ல ரத்தம் டாக்டர். பட் என்ன டாக்டர் யோசிக்கிறீங்க? பணக்கார ரத்தம் ஏழைக்கு ஒத்துக்காதா? அது இல்ல, நிறைய ரத்தம் தேவைப்படுது. அதனால உங்களுக்கு சோர்வு ஏற்படும். என்னை பத்தி கவலையே இல்லை. தடுத்திருக்கிறது என்னுடைய உயிர் நண்பன் டாக்டர். அவன் எப்படியாவது பிழைக்கணும். இந்த உத்தம தாயின் கண்ணீரை நான் துடைக்கணும். எவ்வளவு ரத்தம் என்னால் எடுக்கிறேன். மிஸ்டர் தியாகராஜன், நீங்க சொல்றது சரி. ஆனா உங்களுடைய ரத்தம் சேகருடைய ரத்த இனத்தோட சேருவாங்கிறத பார்த்துட்டு தான் நான் சொல்ல முடியும். மிஸ்டர் தியாகராஜன், உங்க ரத்தத்தை சேகர கொடுக்கலாம். உடனே அரேஞ்ச் பண்ணுங்க டாக்டர். ஆரம்பத்துல இருந்து இவனை படிச்சு வச்சு வாழ்வழித்தது நீங்கதான். இப்ப உங்க ரத்தத்தையே கொடுத்து அவன் உயிரை காப்பாத்துறீங்க. உனக்கு என்ன கைமாறு செய்ய போற? கைமாறு பைத்தியக்கார. இன்பத் தரும் முழு நிலா, வெப்பத்தால் நம்மை வாழ வைக்கும் சூரியன், காலம் தவறாமல் பொழியும் மழை, இவைகளெல்லாம் கைமாற எதிர்பார்த்தாய் இயங்குகிறது. இயற்கையின் ஒரு அங்கமான மனிதன் மட்டும்தான் கைமாற எதிர்பார்த்து காரியம் செய்கிறான். ஆண்டவன் சிலருக்கு மட்டும் ஏன் செல்வம் கொடுத்திருக்கிறான் தெரியுமா? அதை அவன் மற்றவர்களுக்கு கொடுக்கிறானா என்பதை பார்ப்பதற்காகத்தான். சேகர், வாழ்க்கையில் பிறரிடம் வாங்குவோன் மட்டும் இன்பம் அடைகிறான் என்று நினைக்காதே. கொடுப்பவன் தான் அவனை விட இன்பம் அடைகிறான். அந்த இன்பம் தான் அவன் பெரும் கைமாறு. இதை நான் எப்போது மறக்கவே மாட்டேன். எதிர்காலத்தில் நானும் கைமாறு கருதாத டாக்டராகவே இருப்பேன். வெரி குட் டாக்டர். வாங்க.
பாபு, என்னையும் அறியாமல் என் மனதில் அடித்தளத்தில் இருக்கும் பொறாமை என்னும் மிருகம் உனக்கு பெரும் கொடுமையை இழைத்து விட்டது. பெரும் கொடுமையை இழைத்து விட்டது. உன்னை நேசித்தது போலவே இப்போது என் நண்பன் சேகரையும் நேசிக்கிறேன். அவனுக்கு என் ரத்தத்தை அடித்து உயிர் கொடுத்து விட்டேன். உனக்கு நான் செய்த கொடுமைக்கு இது பிராயச்சித்தமாகாதா பாபு? சிரிக்காதே பாபு, சிரிக்காதே பாபு, சிரிக்காதே. உனக்கு நான் கொடுமை இழைத்தது போல் என் நண்பர் சேகருக்கு கொடுமை இழைக்க மாட்டேன். நான் போல் இரட்டை மனிதன் அல்ல, ஒருவன் தான். என் மனதில் இருந்த மிருகத்தை நான் வென்று விட்டேன் பாபு. நான் நல்லவன் பாபு, நான் நல்லவன். இன்னும் நீங்க தூங்கலையா? பிரேமாவா, வலி வேதனை தரும்போது எப்படி தூக்கம்? நான் உங்களை தூங்க வச்சா எனக்கு என்ன தருவீங்க? அது உன்னால முடியாத காரியம் பிரேமா. முடியும். காலேஜ்ல அம்பிகாவதி நாடகத்துல நான் பாடின பாட்டை கேட்டு அப்படியே தூங்கிட்டீங்களே. அடுத்தபடியே என்ன வசனம் பேசணுங்கிறதையே மறந்துட்டேன். அந்த பாட்டா? அது அலாரம் டைம் பீஸ் கூட தூங்க வச்சிருமே. அப்பா, எவ்வளவு பணம் இருக்குது! எங்க அப்பன் ஊர்ல இருக்கிற ஏழைங்க வயித்துல அடிச்சு உங்களை எல்லாம் இங்க கொண்டு வந்து அடைச்சு வச்சிருக்காருல. இன்னில இருந்து உங்களுக்கு எல்லாம் விடுதலை. வாங்க, வெளியில சொல்றேன். நீங்க குளிக்க போனீங்களப்பா, அதுக்குள்ள எப்படி வந்துட்டீங்க? குளிக்கதான்டா போவேன். இரும்பு பொட்டிக்கு இருதயத்துக்கு ரேடியோ கனெக்ஷன் இருக்குடா. நீங்க பொட்டிய தொட்டு அங்க பாத்ரூம்ல இருதயத்துல வந்து டக்குன்னு அடிச்சுதா. அப்பா கை விடுங்கப்பா, நான் உண்மையை சொல்லிடுறேன். அப்பா, இப்ப நான் எனக்காக திருடல. ஊர்ல எங்க பார்த்தாலும் இந்த ஆட்கொண்டான் ஒழிகன்னு கத்துறாங்கப்பா. பெரிய அவமானமா இருக்கு. உங்க பாவத்தை குறைக்கத்தான் இந்த பணத்தெல்லாம் எடுத்து ஏழைகளுக்கே கொடுத்துருவோன்னு பார்த்தேன். பரதேசி பயம் அவனே. பாவம் குறைய கூடாதுரா. பாவம் குறைஞ்சா பணமும் குறைஞ்சிடும். அப்புறம் பட்ட சோத்துக்கு கோவில் வாசல்ல போய் நிக்கணும் கை நீட்டிக்கிட்டு, தெரியுமா? அப்பா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த பணம் பூராவும் எடுத்து கோவில்ல சுண்டல் குடுக்கற மாதிரி ஏழைகளுக்கே இந்த பணத்தை பூரா கொடுத்துட போறேன் பாருங்க. அவன் முன்னேறதுக்கு வழி சொல்லுவான். அவன் பரதேசியா போறதுக்கு இல்ல பிளான் போடுறான். இவன் நம்ம எஸ்டேட்ல வேலை செய்யற தொழிலாளி சார். நம்ம தொழிலாளி? என்னுடைய ஆள் என்னை எதுக்காக சொல்ல வந்தா? சொல்றேன். 3 தலைமுறையா உங்க குடும்பத்துக்கு நாங்க நாயா உழைச்சோம். அதுக்கு பலன் கடற்கரை குடிசையில் இருந்து எங்களை காலி பண்ண சொல்லிட்டாரு உங்க ஆட்கொண்டாம. அப்படியா? உங்களுக்கு உல்லாச மாளிகை கட்டணுமா? அதுக்காக நாங்க பிள்ளை குட்டியோட நடுத்தருவுல தவிக்கணுமா? காலி செய்ய மறுத்தோம். எங்க குடிசைகளையும் பிரித்திருந்து எங்களை வேலையிலிருந்து நீக்கிட்டாங்க. இப்ப எத்தனை குடும்ப பட்டுதியான தவிக்கிறது உங்களுக்கு தெரியுமா? எஜமா மேனேஜர், உல்லாச மாளிகை திட்டம் போற ஆட்கொண்டான் பிள்ளை கையில இருக்கு சார். அவளுக்கு செல்வா நான் நினைக்கவே இல்லை சார். நான்சென்ஸ். உங்களுக்கு நிர்வாகத்திற மக்கள். எனக்கு உல்லாச மாளிகை கட்டுறதுக்காக பரம்பரையா நமக்காக உழைச்ச குடும்பம் நடுத்தருவில் நிற்கிறது. எனக்கு அவமானமா இருக்கு. Get out, all of you. Get out. வைக்க என்ன மன்னிச்சிடும். இந்த பீரோ தர Do as I say. பணம் எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துப்போம். வேண்டாம் எஜமா, வேண்டாம். நீங்க இவ்வளவு நல்லதுன்னு எனக்கு தெரியாது ஜமா. என்ன மன்னிச்சிருங்க ஜமா, என்ன மன்னிச்சிருங்க ஜமா. எழுந்து
இதை எடுத்துக்கோ. வீடிருந்து வறுமையால் தவிக்கும் அந்த ஜீவன்கள் அமைதியாக இருக்க வேண்டும். இதை எல்லோருக்கும் கொடு. இதுதான் எனக்கு செய்ய வேண்டிய உபகாரம். இந்த நல்ல இதயத்தையோ நான் குத்த வந்தேன். பாவி எஜமான், பாவி எஜமான். எஜமான் வாழ்க, ஜெகத் தியாகராஜன் வாழ்க, எஜமான் வாழ்க. மனிதன் நல்லதை செய்ய செய்ய அவனிடம் தெய்வப் பண்பு வளர்கிறது, மிருகப்பண்பு குறைகிறது. என்னை கொல்ல வந்த பக்கிரியை நான் மன்னித்து விட்டேன். அவன் மீது சிறிதளவும் எனக்கு வெறுப்போ ஆத்திரமோ ஏற்படவில்லை. என் நண்பன் சேகர் உயிர் வாழ அவனுக்கு ரத்தம் அளித்தேன். அதற்கு பதிலாக அவன் எனக்கு அன்பு வழியை காட்டிவிட்டான். மனதிலே அமைதியை பெய்து விட்டான். இனி எனக்கு என்னிடமே பயம் கிடையாது பாபு. என் மனதின் அடித்தளத்திலே உறங்கிக் கொண்டிருந்த மிருகம் இனி தலை தூக்க முடியாது. சேகர் ஐயாவோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்களா? அதை சொல்லத்தான் வந்தேன். மரியாதை காட்ட இதுவா சமயம்? சேகர் தூங்கிட்டு இருந்தான். அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு நான் மட்டும் வந்தேன். நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரட்டுமா? டாக்டர் வேண்டாங்க. இந்த குளிர்தான் எனக்கு அடிக்கடி வருது. சேகர் மருந்து வாங்க வச்சிருக்கா. ஒத்தோட கொடுத்தா எல்லாம் சரியா போயிடும். வாழ்ந்த குதிரைக்கார பொஞ்சாதி காலை நீங்க தொடக்கூடாது. அம்மா, ஒரு உத்தம தாயின் பாதத்தை விட உயர்ந்தவனா முதலாளி? இல்லை இல்லை. உங்களுக்கு ஏன் இந்த கஷ்டம் இல்ல? கஷ்டம் இல்லை அம்மா. தேய சந்தனத்திற்கு மனம். இறக்க இறக்க கிணறு ஊறும். கொடுக்க கொடுக்க பணம் பெருகும். தன்னை மறந்து பிறருக்கு உதவி செய்யும் போதுதான் மனிதனும் உயர்கிறான். இல்லையா அம்மா? ஏஜமா, நான் எது சொன்னாலும் நீங்க அழகா பதில் சொல்றீங்க. என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். என்ன ஒரு முறை மகனேன்னு கூப்பிட்டுட்டு பேசாம தூங்க. மகனேன்னு கூப்பிடுங்க. மகனே. அம்மா. அம்மா. என்ன ஏஜமா? இன்னொரு தடவை என்ன மகனேன்னு கூப்பிடுங்க. மகனே.
என்னதான் இருந்தாலும் சேகர் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. முருகா முருகா முருகா. நல்ல மனசுள்ள நீ 1000 காலத்துக்கு நல்லா இருக்கணும் தம்பி. நாம எல்லாருமே நல்லாதான் இருப்போம். பாத்தீங்களா, ஆலய மணி அடிச்சு. நான் சொல்றதுதான் உண்மை. பலகாரம் சாப்பிடலாமா தம்பி? சரி. தம்பி தியாகு தியாகு வாங்க உட்காருங்க. என்ன சௌக்கியமா? சரிதான். என்ன சமாச்சாரம்? ஒண்ணு இல்ல, இந்த நம்ம எஸ்டேட் இருக்க முள்ளிப்பள்ளம் எஸ்டேட், அந்த கணக்க பிள்ளை பெரிய ஃப்ராடா இருக்கிறான். மரங்கள் எல்லாம் வெட்டி லாரி லாரியா விரலிட்டு வைக்கிறான். அவனை உடனே நீங்க டிஸ்மிஸ் பண்ணணும். என்னது? மரம் திருட்டு போன என்னமோ உண்மைதான் சார். ஆனா அதை முத்தையா பிள்ளை செய்திருக்க மாட்டார்னு நான் நினைக்கிறேன். அப்படி சம்பாதிச்சிருந்தா அவர் தன் பெண்களுக்கு கல்யாணம் கூட பண்ண முடியாது, கஷ்டப்படுவாரா சார்? அவன் வேக போடுறாயா? அவன் பொண்ணுக்கு பெரிய இடத்துல மாப்பிள்ளை வேணும்னு சுத்துன்னு சுத்துறான். நான் கூட அந்த எஸ்டேட் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்ஸ்பெக்ஷனுக்கு இந்த தடவை நானே போறேன்.